பொதுவாக உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு நோய் என்ற ஒன்று இருக்கும். அதை போக்கக்கூடிய மருந்து என்ற ஒன்றும் இருக்கும். அந்த மருந்தை தரக்கூடிய மருத்துவர் என்ற ஒருவரும் இருப்பார். இவை ஒவ்வொன்றும் தனித்தனி. ஆனால் ஆழ்வார்கள் கூறும் உட்கருத்து யாதெனில், உன்னை பிரிந்த விரக நோய்க்கு காரணமும் நீதான், அதை தீர்க்கும் மருந்தும் நீதான், அதை எங்களுக்கு உணர்த்தும் ஆன்மீக மருத்துவனும் நீதான் என்று பகவானை துதிக்கிறார்கள். அற்புதம் சுவாமி, அற்புதம். பகவானை பிரிந்து மறந்திருப்பதும் பல ஜென்மங்கள் பிறப்பதும் மிகவும் கவலை தரக்கூடிய விஷயம்தான். இருப்பினும் தாங்கள் நோயுற்று படுத்திருந்த நாளில் நாங்கள் மிகவும் கவலையில் ஆழ்ந்தோம் சுவாமி. அடியேனும் கவலையில்தான் ஆழ்ந்திருந்தேன். சுவாமி, தாங்கள் கூறுவது... நீ எதுவும் கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் பெரிய நம்பி. அடியேனுக்கு இறப்பு பற்றியோ பிறவி பற்றியெல்லாம் கவலை இல்லை. காரணம், அடியேனின் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படி. நிச்சயம் அடியேனுக்கு மோட்சம் உண்டு. பின்னர் உங்கள் கவலை எதை பற்றியது சுவாமி? அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பியிட்ட பணியான நம் சித்தாந்தம் மேம்பட்டு வளர்க்கும் ஓர் ஆசானை கண்டறிந்து அவரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கும் முன்பே நோய் பீடிக்கிறதே என்ற கவலைதான் அது. அதனால்தான் மேற்சொன்ன பாசுரத்தால் திருமாலிருஞ்சோலை அழகனை வேண்டினேன். அடியேன் சுவாமி. வா திருமாலையாண்டான். சுவாமி, அடியேனை ஆசீர்வதியுங்கள். பெருமாள் அருளால் சகல நலன்களும் பெறுவாயாக. எழுந்திரு. இப்படி உட்கார் திருமாலையாண்டான். என்னே எம்பெருமானின் கருணை. இப்போதுதான் திருமாலிருஞ்சோலை அழகனை பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். நித்தியம் கைங்கரியத்தினாலும் பக்தியினாலும் திருமாலிருஞ்சோலை பகவானையே ஆட்கொள்ளும் வம்சத்தில் வந்த நீயே இங்கு வந்து விட்டாய். பகவானே ஆட்கொண்ட வம்சமா? அது என்ன சுவாமி? ஓ, அது உனக்கு தெரியாதா? என்ன திருமாலையாண்டான், அது பற்றி நீயே எடுத்துரைக்கிறாயா? இல்லை சுவாமி, அதை பற்றி தாங்களை எடுத்துரைக்க நாங்கள் அனைவருமே அதை கேட்க பிரியப்படுகிறோம். சொல்கிறேன். ஒரு சமயம் மலையாள தேசத்திலிருந்து இருவர் திருமாலிருஞ்சோலை அழகரை தரிசிக்க வந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்த நோக்கம் தரிசிப்பது மட்டுமன்று, திருமாலிருஞ்சோலையில் சேவை சாதிக்கும் அழகர் மிகவும் தேஜஸ் வாய்ந்தவராக இருப்பதால் அவரை அபகரிப்பதாகவும் இருந்தது. அதற்காக வசியத்தன்மை கொண்ட ஒருவிதமான மையை அவர்கள் கண்களில் தடவியிருந்தனர். ஆனால் அதை எப்படியோ தெரிந்து கொண்ட அப்போதைய பட்டர் சுவாமிகள் ஒரு யுக்தியை கையாண்டார். சுவாமி, அது என்ன சுவாமி? அதிகப்படியான மிளகுப் பொடியை வைத்து தளிகை செய்த பொங்கலை மலையாள தேசத்திலிருந்து வந்த அந்த வசியக்காரர்களுக்கு பிரசாதம் என்று பட்டர் கொடுத்தார். அப்பிரசாதத்தை புசிக்கும் தருவாயில் மிளகின் காரத்தால் கண்கள் குளமாகி அவர்கள் தடவி வந்த கண்மை கரைந்து விட்டது. அவர்கள் இருவரும் செய்வதறியாமல் திகைத்துப் போனார்கள். தவறான தங்கள் நோக்கத்திற்காக வெட்கி தலை குனிந்தனர். அதன்பின் அந்த அழகருக்கே தாசர்களாகி வையம் போற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாறினர். இப்படி திருமாலின் தேஜஸை காத்து ஆட்கொண்ட பட்டரின் வம்சத்தில் வந்தவர்தான் இவர். எனவே காரணப் பெயராக திருமாலை ஆண்டான் என்ற சிறப்பு பெயர் வம்சாவழியாக இவர்களுக்கு தொடர்கிறது. ஆஹா! கல்லழகரின் திருவிளையாடலை
கேள்வியுற்றதும் அடியேனின் மேனி சிலிர்க்கிறது சுவாமி. உங்களுக்கு மட்டுமல்ல தெய்வ வாரியாரே, எங்கள் அனைவருக்கும் அதே உணர்வுதான். இவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இன்றும் அழகர் எழுந்தருளும் பல்லக்கு பின்பாகவும் இவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் இவர்களின் பல்லக்கு முன்பாகவும் செல்லும். இந்த பெருமை அனைத்தும் தங்களைப் போன்ற ஆச்சாரிய புருஷர்களால் அடியோர்களுக்கு வாய்க்கப்பெற்றது சுவாமி. அடக்கமான பேச்சால் உங்கள் குலம் மேலும் பெருமை பெறும். தெய்வவாரி சுவாமி, திருமாலை ஆண்டான் இங்கு வந்திருப்பதை தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள். தினமும் மிகுந்த அளவில் சேவார்த்திகள் அரங்கனை தரிசித்து பேறு பெற பல சத் விஷயங்களை, நிகழ்ச்சிகளை, உற்சவங்களை ஏற்படுத்த சிறந்த ஆலோசனைகளை இவனிடமிருந்து பெற்றுக்கொள். உத்தரவு சுவாமி. அப்படியே ஆகட்டும். பெரிய நம்பி சுவாமி, அடியேனுக்கு ஒரு விஷயம் இன்னும் விளங்கிய பாடில்லை. அதை கூறி அருள வேண்டும் சுவாமி. கடந்த முறை திருமலை நம்பி இங்கு வந்திருந்த போது அவனது மருமானான ராமானுஜனை அடியேன் காண வேண்டும் என்றும் இங்கேயே சிறிது காலம் தங்கி கைங்கரியம் செய்யலாம் என்றும் கேட்டுக்கொண்டேன். ஆம் சுவாமி, நினைவிருக்கிறது. ஆனால் இன்று வரை அதற்கு பதிலொன்றும் தெரியவில்லை. தாங்கள் உத்தரவு கொடுத்தால் அடியேனும் மலராண்டானும் திருமலை சென்று திருமலை நம்பிகளைக் கண்டு தகுந்த பதிலை பெற்று வருகிறோம் சுவாமி. நல்ல யோசனைதான். நீயும் வெகு நாட்களாக திருமலை வேங்கடவனை தரிசிக்க ஆவல் கொண்டுள்ளாய். எனவே காலதாமதம் செய்யாமல் திருமலை சென்று அடியேனின் கோரிக்கைக்கு விடை தெரிந்து வா. என் உள்ளக்கருத்தை நீ நன்கு அறிவாய். ஆகவே உச்சிதமானதை செய். அப்படியே ஆகட்டும் சுவாமி. இதோ இன்றே புறப்பட்டு விடுகிறோம். நல்லது. ஆசீர்வதியுங்கள் சுவாமி. பெருமாள் அருளால் சகல நன்மைகளையும் பெறுவீர்களாக. விடை பெறுகிறோம் சுவாமி. நல்லது. வாருங்கள் வாருங்கள் சோமயாஜி சுவாமிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். தங்களை பார்த்து எவ்வளவு நாட்களாகிவிட்டன. காஞ்சியம்பதியில் யஜ்ஞங்கள் எதையும் தாங்கள் ஒத்துக்கொள்வதில்லையோ? அப்படியெல்லாம் இல்லை. சமீபத்தில் இங்கு யஜ்ஞம் எதையும் அடியே நடத்தி வைக்கவில்லை. அப்படியா? இங்கு ஏதாவது யஜ்ஞம் இருந்தால் தாங்கள் வரதனை சேவிக்காமல் போக மாட்டீர்களே, அதுதான் கேட்டேன். பிள்ளையாண்டான் யார்? என் சீமந்த புத்திரன் ராமானுஜன். அடியேன். ராமானுஜனா? ஆஹா, இவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். தந்தைக்கு தப்பாமல் பிறந்த தனையன். முகலாவண்யத்திலும் அங்கலாவண்யத்திலும் தங்களையே கொண்டிருக்கும் இவர் அறிவிலும் ஞானத்திலும் கூட தங்களையே கொண்டிருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. யாகம் எதற்கேனும் இவரையும் கூட்டி வந்துள்ளீரோ? இல்லை, அடியேன் யாகம் எதற்கும் இங்கு வரவில்லை. வரதனை சேவித்த அப்படியே அவன் அடியார் ஒருவரையும் சேவிக்க வேண்டும் என்றுதான் இங்கு வந்தேன். அப்படியா? குடும்ப சமேதராய் வந்திருக்கலாமே. சரி, வாருங்கள், வரதனை சேவிக்கலாம். இருக்கட்டும். முதலில் அடியாரை சந்தித்துவிட்டு அவர் கூடவே சன்னதிக்கு வந்து விடுகிறேன். தேவராஜனுக்கு அவர் மாலை சாற்றி அவன் இளைப்பார ஆலவட்டம் வீசி அவன் காது குளிர பாசுரம் பாடும் பாங்கை இன்று எங்கள் கண் குளிர பார்க்க வேண்டும். ஓ, திருக்கச்சி நம்பிகளை சொல்கிறீரா? சரி சரி, இது அவர் வரும் நேரம்தான். வைகுந்தா மணிவண்ணனே, என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி, வைகும் வைகள் தோறும் அமுதாயவானேரே, செய்குந்தா வரும் தீமை உன்னடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா, உன்னைத்தான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. வாருங்கள் திருக்கச்சி நம்பிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். இது என்ன ஆச்சரியம்! நீங்கள் இருவரும்
எங்கே இவ்வளவு தூரம்? வரதனின் திவ்ய தரிசனத்திற்காக வந்தீர்களோ? தங்களையும் தரிசிக்க வேண்டும் என்றுதான் வந்தோம். தங்களோடுதான் இன்று பெருமாளையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். பாசுரத்தோடு தாங்கள் ஆலவட்டம் வீசுவதையும் கண்குளிர தரிசிக்க வேண்டுமா? அடியேனின் பாக்கியம். சரி சோமயாஜி, வாருங்கள் போகலாம். நம்பிகளே, அடியேன் தங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும். என்ன ராமானுஜா? இதற்காகத்தான் என்னுடன் வருவேன் என்று பிடிவாதமாக வந்திருக்கிறான். சரி, நீங்கள் பேசிவிட்டு வாருங்கள். அடியேன் சந்நிதிக்கு செல்கிறேன். வாரியன். என்ன ராமானுஜா, அடியேனிடம் நீ விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டுமா? விண்ணப்பம் செய்து கொள்ளும் அளவிற்கு அடியேன் ஒன்றும் உயர்ந்தவன் இல்லை. இது என் விருப்பம் என்று கூறு, அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது அடியேனின் கடமை. நாளை திருவாதிரை, அடியேனின் பிறந்த நாள். அதற்கு தங்களை அழைக்கத்தான் வந்தேன். உன் சார்பில் நானே அவரை அழைத்து விடுகிறேன் என்று சொன்னேன். கேட்கவில்லை. தானே அழைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக என்னுடன் வந்திருக்கிறான். அப்படியா? இருவரும் நேரில் வந்து அழைத்திருக்கிறீர்கள். வராமல் இருப்பேனா? நிச்சயம் வருவேன். தினமும் அவ்வழியே போகிறவன். நாளை உங்கள் அகத்திற்கு வந்து ராமானுஜனை வாழ்த்துவிட்டு போகிறேன். அது மட்டும் போதாது நம்பிகளே. நாளை தாங்கள் எங்கள் அகத்திற்கு வந்து அமுது செய்ய வேண்டும், இளைப்பாற வேண்டும். ராமானுஜா, அமுது செய்துவிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதில் அடியேனுக்கு உடன்பாடில்லை. அதனால் இந்த காஞ்சிக்கு வந்து பேரருளாளனுக்கு கைங்கரியங்கள் செய்து முடித்துவிட்டு பிறகு பூவிருந்தவல்லிக்கு திரும்பும் போது உங்கள் அகத்திற்கு வந்து அமுது செய்கிறேன். ஆனால் அதற்கு மிகவும் தாமதமாகிவிடும். எவ்வளவு தாமதமானாலும் பரவாயில்லை. அடியேன் தங்களுக்காக காத்திருப்பேன். வேண்டாம் ராமானுஜா, என் பொருட்டு நீ உன் உடலை வருத்திக் கொள்ளாதே. பிறந்த நாளும் அதுவுமாய் நீ பசியோடு எனக்காக காத்திருக்க கூடாது. பசி பொறுக்க முடியாதவனா அடியேன்? தங்களைப் போன்ற பரம பாகவதோத்தமருக்கு என் பிறந்த நாளில் உணவு பரிமாறும் பாக்கியத்திற்காக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் காத்திருப்பேன். ஆமாம் சுவாமி, அவன் ஆசையை பூர்த்தி செய்யுங்கள். அடடா, அடியேனின் தலையில் பெரும் பாரத்தை சுமத்தி விட்டீர்களே. அடியேனால் நீங்கள் எல்லோரும் அமுது செய்யாமல் இருப்பீர்களே என்ற எண்ணம் என் மனதை உறுத்திக் கொண்டே இருக்குமே. சரி, அடியேனால் எவ்வளவு சீக்கிரம் திரும்பிவிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிச்சயம் திரும்பி வந்து விடுகிறேன். சரிதானே? மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. சரி, வாருங்கள், சன்னதிக்கு சென்று பேரருளாளனை தரிசிக்கலாம். நம்பிகளே, யாரோ ஒரு சந்நியாசி வரார். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன திருக்கட்சி, மாலை கேட்டால் தரமாட்டேன் என்று சொன்னீர்களாமே? அடியேன் உங்களுக்கு தரமாட்டேன் என்று சொல்வேனா? மூடர்களே, தரமாட்டேன் என்று அவர் சொல்லவில்லையாமே, ஏன் என்னிடம் வந்து பொய் சொன்னீர்கள்? ஐயோ, அவர்தான் சுவாமி பொய் சொல்லுகிறார். என்ன திருக்கட்சி நம்பிகளே, அன்று நீங்கள் சொன்னதை இன்று திரித்து கூறுகிறீர்களோ? உங்களுக்கு திருக்கட்சி நம்பி என்ற பெயரை விட திரித்து கூறும் கட்சி நம்பிகள் என்ற பெயர்தான் பொருத்தமாக இருக்கும். அடேய், எந்த பெயர் யாருக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதில்லை இப்போது விசாரம். மாலையை அவர் தர தயாராக இருக்கும் போது ஏன் என்னிடம் வந்து பொய் சொன்னீர்கள்? சுவாமி, பெருமாளுக்கு சாற்றிய மாலையைத்தான் அவர் தருவதாக கூறினார். எனவே வேண்டாம் என்று வந்துவிட்டோம். இதையே தான் நாங்கள் அன்றும் கூறினோம். ஆமாம் ஆமாம் சொன்னீர்கள். என்ன ஓய் திருக்கட்சி, ஒருவருக்கும் சாற்றாத பூ மாலையை கொடுப்பதற்கு உமக்கு என்ன தயக்கம்? தயக்கம் இல்லை, என் தர்மம் அப்படி. மாலை முதலில் அந்த வரதனின் திருமார்பைத்தான் அலங்கரிக்க வேண்டும். இன்றளவும் அடியேன் அதை கடைபிடித்து வருகிறேன். இதை யாருக்காகவும் அடியேன் மாற்றிக்கொள்ளவும் மாட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாள் நீர் அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும், அப்போது அதை மாற்றுகிறேன். வரதன் அப்படி திருவுளம் கொண்டால் நிச்சயம் மாற்றிக்கொள்கிறேன். பாருங்கள் சுவாமிகளே. என்ன? இவர்கள் அடியேனின் மனதிற்கினிய நண்பர்கள். இவர்களை தங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இவர் ஆசுரி கேசவ சோமயாஜி. நமஸ்காரம். ஸ்ரீபெரும்புதூரில் வசிக்கிறார். அவ்வூரின் மிகச்சிறந்த வைணவ சிரேஷ்டர். பல ஊர்களில் பல பல யாகங்களையும் ஹோமங்களையும் நடத்தி வைத்தவர். கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம்,
ருத்ரஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், புத்திரகாமேஷ்டி ஹோமம், சுயம்வர கலா பார்வதி ஹோமம், ஸ்ரீ காந்தர்வ ராஜஹோமம், லக்ஷ்மி குபேர ஹோமம், இவற்றில் எந்த ஹோமத்தில் நீர் வல்லவர்? எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறேன். தாங்கள் குறிப்பிட்ட எல்லா ஹோமங்களையும் நடத்தி வைத்திருக்கிறேன். ஆனால் இதில் தான் வல்லவன் என்று அடியேன் எங்கும் குறிப்பிடுவதில்லை. அப்படி குறிப்பிடும்படி எதுவும் இல்லை போலிருக்கிறது. சரி, போகட்டும். சிலர் மேலோட்டமாக எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பார்கள், ஆழமாக எதுவும் தெரியாது. இவன் ராமானுஜன். அடியேன் இவரின் பேர் சொல்ல பிறந்த பிள்ளை. படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன். ஸ்ரீபெரும்புதூர் பாடசாலையில் படிக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் பாடசாலையிலா? யார், மயூரவண்ணனிடமா? ஆம் சுவாமி. எனக்கு தெரிந்தவன் தான் அவன். அவனிடமா பாடம் கற்கிறாய்? சில விஷயங்கள் அவனுக்கு முற்றிலுமாக தெரியாது. அதர்வண வேதத்தில் அவன் அரைகுறைதான். உன் துரதிர்ஷ்டம் நீ அவனிடம் பயில்வது. திருப்பூட்குழியில் என் பாடசாலைக்கு வந்து பார், உன் பார்வை கோணமே முற்றிலுமாக மாறிவிடும். ஆகட்டும் சுவாமி, நிச்சயம் ஒரு நாள் வருகிறேன். மெத்த படித்தவர் போல் தெரிகிறது. மெத்த படித்தவர்தான். ஆனால் அகங்காரமும் மமதையும் அவரை தொற்றிக்கொண்டு விடமாட்டேன் என்கிறது. பெருமாளே வித்தையையும் கொடுக்கிறார், அது குறித்து சிலரை மமதை கொள்ளவும் வைக்கிறார். அந்த அகங்காரத்தையும் மமதையையும் பகவானே ஒரு நாள் யாரொருவர் மூலமாவது அழித்தும் ஒழிப்பார். தூற்றியவரையே நிலம் கிடந்து சேவித்து போற்றவும் வைப்பார் அந்த பரந்தாமன். வாருங்களப்பா, நாம் வரதனின் பாதார விந்தங்களை நம்பிகளின் பாசுரங்களோடு சேவிப்போம். வாருங்கள் சுவாமி.